இந்த மாதிரி அப்பா இல்லை அப்படின்றத சொல்லாத அப்படின்னு தான் சொன்னாங்க. ஓகே, நான் இப்போ வந்து மம்மி என்ன சொல்கிறாங்களோ அதான் ஓகே அப்படின்னு தான் யோசிப்பேன். அப்படியே தான் இருந்தேன். கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு அது லைக் மெச்சூர்ட் ஆக ஆரம்பிக்கும்ல. அதுக்கப்புறம் சொல்லி எதுக்குமா மறைக்கணும். இவ படிக்கிற ஸ்கூல்லேயே பார்த்தீங்கன்னா, நான் இன்டர்வியூவில் சிங்கிள் பேரண்ட் சொல்கிற வரைக்குமே அவங்க ஸ்கூலில் யாருக்குமே தெரியாது நாங்கள் சிங்கிள் பேரண்ட் தெரியாது. இவ எல்லாக்கிட்டையுமே அந்த அப்பா ஃபாரினில் இருக்காருன்னு எல்லாக்கிட்டையுமே சொல்லிட்டு இருந்தா. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்க வீட்டை விட்டு போனதுலேருந்து இப்போ வரைக்கும் எங்களுக்கு ஒரு கால் கிடையாது, ஒரு மெசேஜ் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே பேசுகிறாங்க, அவங்க அண்ணா பசங்க எல்லாருமே பேசுகிறாங்க. ஆனால் அவங்க ஊரில் போய் எல்லாருக்கிட்டே சொல்லி வச்சுருக்காங்க என் பொண்ணு செத்துட்டாங்க. இவளை பார்த்துக்க கூட மாட்டார். இவள் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரது கூட அவர் போக மாட்டார். அப்படியே போனாலும் ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணிட்டு போவார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணும்போது இவளுக்கு நம்ம சின்னதாக ஏதாவது கஷ்டப்பட்டு ஒரு பொருள் வாங்கி வச்சு அதை கொண்டு போய் அடகு வச்சு குடிச்சிருவார். இந்த மாதிரி நிறைய பண்ணும்போது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இவ என்கிட்ட சொன்ன விஷயம், ஏன்னா இப்போ ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அது அட்லீஸ்ட் யூஸ்ஃபுல் இருக்கணும். அவங்க எதுவுமே இல்லைன்னா எல்லாமே மம்மி தான் பார்த்துக்குறாங்க. ரெண்ட் மம்மி தான் பார்க்குறாங்க, ஸ்கூலுக்கு எல்லாமே மம்மி தான் பார்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஏதாவது ஆக்சசரிஸ் வேணும்னாலும் மம்மி தான் பார்க்குறாங்க. ஸோ எல்லாமே பார்க்கும்போது அவங்க எதுவுமே இல்லாதப்போ போட்டு அடிக்கிறது லைக் டார்ச்சல். யார்கிட்ட சொன்னாலும் ஏதாவது சொல்லிடுவாங்க. ஏன்னா சொந்தக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க, அவ்வளோதான். என்ன கஷ்ட நஷ்டம் இருந்தாலும் அவங்க கூட தான் வாழணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி உள்ளவங்க. ஏதாவது பண்ணால் கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்கிறாளுங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் யார் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லி நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம தான் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கோம். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரீல்ஸ் எல்லாமே நிறைய வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இல்லையா? ஸோ நீ வந்து எப்படி நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு ஹியூமனாக லைக் வந்து நீங்கள் வந்து இருந்திருக்கீங்க, எப்படி உங்கள் மீடியாக்குள்ளே வரணும், லைக் உங்களுக்கு சோஷியலாக ஆகணும், எப்படி உங்களுக்கு தோணுச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? அப்படிலாம் இல்லை, மீடியாக்குள்ளே வரணுன்றதுலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. சும்மா இவ வந்து போர் அடிக்குது வாங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருப்பா. சரி, இவளுக்காக பண்ண ஆரம்பிச்சது தான். சரி, அதுக்கப்புறம் ஓகே சும்மா இருக்க டைம் தானே, எனக்கு ஆக்சுவலி ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் இப்போது. ஸோ அதனால சரி நானும் பண்ண ஆரம்பிச்சது அப்படியே போயிடுச்சு. நீங்க போய் யோசிச்சீங்கன்னா அது இவ்ளோ ட்ரெண்ட் ஆகும் இந்த ரீல்ஸ் எப்படியா யோசிச்சு? இல்ல ஃபர்ஸ்ட் டைம் அதான் சொல்லி ஆரம்பிச்சாங்க. இங்க பாரு பேட் கமெண்ட்ஸ் வந்தா நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சாங்க. அப்புறம் பண்ணாங்க, அப்படியே போக ஆரம்பிச்சு நான் இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படியே படுக்க பரவாயில்லையே அப்படின்ட்டு யூடியூப் போட்ட 1 monthலேயே 1 lakh கிடைக்கும் நாங்கள் யோசிக்கல. ஸோ 1 yearல அப்படி போனோடனே ஓகே நல்லா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பண்ணலாமே அப்படின்னு சொல்லி எனக்கு என்ன கமெண்ட் ஏதாவது நெகட்டிவாக வருமோ அப்படின்னு நான் ரொம்ப யோசிப்பேன் ஃபர்ஸ்ட்டு. ஸோ அதனால வேண்டாம் நான் பண்ணலைன்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் இவகிட்ட சொன்னேன், சரி ஓகே நான் பண்ணுறேன், நெகட்டிவ் கமெண்ட் வந்துச்சுன்னா நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவில் நெகட்டிவ் கமெண்ட்டே வரல, ரொம்ப பாசிட்டிவாக தான் கமெண்ட்ஸ் வந்தது. அப்புறம் ஓகே அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சதான். அப்புறம் ஓகே பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் உங்களுக்கு பூஸ்ட் பண்ணியிருக்கோம். இல்லை நிறைய பேர் வந்து அக்கா எப்படி இருக்கீங்க, நிறைய பேர் அக்கா தான் எனக்கு கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது மாதிரி பண்ணுங்கக்கா, அது பண்ணுங்க, அப்புறம் காஸ்டியூம்ஸ் நல்லா இருக்குது, இந்த மாதிரி நிறைய கேட்க சரி ஓகே இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து அப்படி நாங்களும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் ஒரு 1 monthலேயே எங்களுக்கு யூடியூப்ல 1,50,000 வரும்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. 1 monthலேயே எங்களுக்கு அவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்தாங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் எனக்கு 1 lakh கிராஸ் ஆகும் நாங்களே எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் நிறைய வந்துருச்சு. ஓகே மேம். அண்ட் உங்கள் ரீசெண்ட் இன்டர்வியூஸ் நான் வந்து பார்த்தப்போ என்ன இருந்துச்சுன்னா ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயத்த வந்து நீங்கள் மக்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்கீங்க. லைக் உங்கள் பர்சனல் லைஃப்பை வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கீங்க இல்லையா? அது வந்து எப்படி உங்களுக்கு தோணுச்சு ஃபர்ஸ்ட்? ஓகே நம்ம மீடியாவில் வந்து சொல்லலான்றதுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு பவர் இருக்கணும் இல்லையா? ஓகே நம்ம சொல்லலாம் அப்படின்றது எப்படி உங்களுக்கு தோணுச்சு? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நாங்கள் வரும்போதே என்ன சொன்னாங்கன்னா, திக்ஷு இந்த மாதிரி அப்பா இல்லை அப்படின்றத சொல்லாத அப்படின்னு தான் சொன்னாங்க. ஓகே, நான் இப்போ வந்து மம்மி என்ன சொல்கிறாங்களோ அதான் ஓகே அப்படின்னு தான் யோசிப்பேன். அப்படியே தான் இருந்தேன். கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு அது லைக் ஒரு மெச்சூர்ட் ஆக ஆரம்பிக்கும்ல. அதுக்கப்புறம் சொல்லி எதுக்குமா மறைக்கணும், எப்படியும் வந்துட்டோம், இதுக்கப்புறம் வேற வழியில சொல்லி தான் ஆகும், எப்படி தெரியும். ஏன்னா கமெண்ட்ஸில் ஒவ்வொருத்தரை கேட்க ஆரம்பிப்பாங்கல்ல. ஸோ அது இதுக்கு மறைச்சிக்கிட்டு சொல்லாமே அப்படின்னும் போதுதான் அதுக்கப்புறம் தான் ஓகே இது போய் சொல்லிது ஒன்றும் கிடையாதுல்ல, இருக்குன்னு சொல்ல போகிறோம், இல்லைனா இல்லைன்னு சொல்ல போகிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவில் கூப்பிடும்போது என்கிட்ட கேட்டிருந்தாங்க, நான் பர்சனல் கேட்குறேன் அப்படின்ட்டு. ஓகே பரவாயில்ல, எதுவுமே நம்ம இல்லாத சொல்லலை. ஆமாம் அந்த மாதிரி நான் சிங்கிள் பேரண்ட் அப்படின்றத தைரியமாக சொன்னோம். பட் பர்சனல் ரொம்ப சொல்ல வேணான்னு தான் யோசிப்போம். பட் இதனால என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆக்சுவலி நான் மட்டும்தான் இப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா எனக்கு வர கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சிங்கிள் பேரண்ட் தான்.
எல்லாருமே என்கிட்ட வந்து பேசும்போது ஓ இவ்ளோ பேர் ட்ரிக்ஸ் இருக்கிறாங்க எல்லாம் கேட்பாங்க, எப்படி நீங்க இப்படி ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அந்த அப்படின்லாம் மாதிரிலாம் கேட்பாங்க. கேட்பாங்க. அப்ப யோசிப்பேன் ஓகே நம்மள மாதிரி இந்த மாதிரி ஏகப்பட்ட நம்ம வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். ஆனா நிறைய பேர் தெரியாதவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஓகே நம்ம வந்து ஏதோ வகையில அவங்களுக்கு ஒரு பூஸ்டர் மாதிரி இருக்கிறோம் அப்படின்றது எனக்கு ஃபீல் ஆச்சு. ஓகே சரி, நீங்க மத்தவங்களுக்கு ரொம்ப பூஸ்ட் கொடுக்குறீங்க, பவர் கொடுக்குறீங்கன்னு சொல்றீங்களா? நீங்க உங்களை எப்படி நீங்க மோட்டிவேட் பண்ணிப்பீங்க first? எனக்கு பெரிய மோட்டிவேஷன் இவ தான். அப்படியா? இவ தான் நிறைய சொல்லி கொடுப்பா. இதெல்லாம் பயப்படாதீங்க, இப்படி இருங்க அப்படி இருங்க அப்படின்னு இவ தான் சொல்லி கொடுப்பா. அப்புறம் காஸ்டியூமா இருக்கட்டும், ட்ரெஸ் கூட இவ தான் சொல்லுவா. நீங்க அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்க, நீங்க ஏன் பயப்படுறீங்க, உங்களுக்கு ஆமா. பிடிச்சதை நீங்க பண்ணுங்க, அவங்கள நீங்க யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவா. மம்மிக்கு வந்து ஸ்லீவ்லெஸ் லைக் டாப்ல ஸ்லீவா இருக்கும்ல, அது மாதிரி போட பிடிக்கும். ஆனா வந்துட்டு வெளிய இருந்து பாக்குறவங்களுக்கு எதுவும் தப்பா போயிடக்கூடாது அப்படின்றதுனால போட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் மதர்ஸ் டேக்கு நான் வாங்கி கொடுத்ததுதான் ஃபர்ஸ்ட் ஸ்லீவ்லெஸ் டாப்பே. அதனால இவ சொல்ல சொல்ல நான் யோசிப்பேன், அம்மா ஏன் நம்ம பயப்படணும், நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கிறோம், அடுத்தவங்க பேசுறதுனால என்ன ஆயிட போகுது, ஓகே பேசினா பேசிட்டு போறாங்க அப்படின்றதுனால அப்படியே பயங்கர இவதான் எனக்கு எனர்ஜியே இவதான். தீக்ஷி வந்து உங்களுக்கு அம்மாவா இருக்காங்க சொல்றீங்க? ஆமா உண்மையாவே அவதான். ஏன்னா எங்க அம்மா பாத்தீங்கன்னா பயங்கர பயந்தாங்க. எங்க அம்மா ரொம்ப சென்சிட்டிவ், எதுவுமே பேசக்கூட மாட்டாங்க. ஆனா இவ அப்படியே பாத்தீங்கன்னா எனக்கு ஆப்போசிட், ரொம்ப போல்டு, எதுக்கும் பயப்பட மாட்டா. இவ படிக்கிற ஸ்கூல்லே பாத்தீங்கன்னா நான் இன்டர்வியூல சிங்கிள் பேரண்ட் சொல்ற வரைக்குமே அவங்க ஸ்கூல்ல யாருக்குமே தெரியாது நாங்க சிங்கிள் பேரண்ட் தெரியாது. இவ எல்லார்கிட்டயுமே அந்த அப்பா ஃபாரின்ல இருக்காருன்னு எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டு இருந்தா. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நாங்க ஏன் உண்மையை சொல்ல வந்தோம் அப்படின்னா, என்னோட எக்ஸ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஊர்ல எல்லார்கிட்டயும், அதாவது இப்போ நாங்க பிரிஞ்சு 6 to 7 years ஆயிடுச்சு. அப்போ அவங்க சொல்லியிருந்திருக்கலாம், அதாவது வந்து போயிட்டாங்க இருந்தாலும் என் பொண்ணு இருக்கா, என்னதான் இருந்தாலும் என் பொண்ணுன்னு ஒருத்தி அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்காது. அவங்க வீட்டை விட்டு போனதுல இருந்து இப்போ வரைக்கும் எங்களுக்கு ஒரு கால் கிடையாது, ஒரு மெசேஜ் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் அவங்க ஃபேமிலி எல்லாருமே பேசுறாங்க, அவங்க அண்ணா பசங்க எல்லாருமே பேசுறாங்க. ஆனா அவங்க ஊர்ல போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லி வச்சிருக்காங்க என் பொண்ணு செத்துட்டா அப்படின்னு சொல்லும் போது தான் எங்களுக்கு தோணுச்சு, அப்போ ஒரு அப்பான்னு ஒருத்தர் இருந்து என் பொண்ணு செத்துட்டான்னு சொல்லும் போது நாங்க ஏன் அதை பத்தி வெளியே சொல்லக்கூடாது, தப்பே கிடையாது, தப்பு பண்ணவன் அவங்களே ஒரு தைரியமா இருக்கும்போது நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை அப்படின்ட்டு நாங்கள் அப்பதான் இந்த இன்டர்வியூலேயே ஃபர்ஸ்ட் நாங்கள் கொடுக்கவே ஆரம்பிச்சது. ஸோ அதனால தான். நீங்க எப்படி மேம் ஃபர்ஸ்ட் டிசிஷன் எடுத்தீங்க? ஏன்னா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன் சொல்லலாம். ஒரு பொண்ணுக்கு ஒரு அப்பா இல்ல, அதுவும் அந்த டிசிஷன் நீங்க மட்டும் தான் எடுக்க முடியும், கரெக்டா? நீங்க ஸ்டாண்ட் பையா இருந்தா தான் அது முடியும் இல்லையா? நீங்க எப்படி அதை எடுத்தீங்க? ஆக்சுவலி நான் எடுக்கிறது எனக்கும் எடுத்திருக்கணும். இவ பிறந்த உடனே நான் எடுத்துருக்க வேண்டிய டிசிஷன் அது. ஆனா நான் ஏன் எடுக்கல அப்படின்னா, அவங்க சரியில்லைன்னு தெரிஞ்சும் நாங்க ஏன் வச்சிருந்தோம்னா, எனக்கு வந்து ரொம்ப சொந்தக்காரங்க அம்மா பார்த்து மேரேஜ் பண்ணி வச்சாங்க. ரொம்ப சொந்தன்றதுனால இவங்க மனசும் கஷ்டப்பட்டுருக்கூடாது. ஏன்னா எனக்கு அக்கா ஒருத்தி இருக்கா, அவளும் பார்த்தீங்கன்னா மாமா இறந்துட்டாரு. ஸோ அவளும் ஒரு சிங்கிள் பேரண்ட் அப்படின்னும் போது இவங்க என்ன நினைச்சு நிறைய ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அக்காவை நினைச்சும் என்ன நினைச்சும் ரொம்ப இவங்க கஷ்டப்பட ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனால என்னோட கஷ்டம் என்னோட போகட்டும், நம்ம யார்ட்டையும் சொல்ல வேணாம் அப்படின்ட்டு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பேலன்ஸ் பண்ணி இவகிட்ட கூட நான் அவங்கள பத்தி தப்பாவே சொல்ல மாட்டேன், என்னதான் இருந்தாலும் அப்பா அப்படின்றதுல தான் இருந்தோம். இவளா வாயை திறந்து எனக்கு இவங்க வேணான்னு சொல்ற வரைக்கும் நான் அந்த டிசிஷன் எடுக்கவே கிடையாது. ஏன்னா இவ சொன்ன விஷயம் என்னன்னா, இப்போ ஸ்கூலுக்கு போகும்போது நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டுறேன், அவர் வீட்லேயே தான் இருப்பாரு. அவர் எப்பவுமே அதாவது வந்து நான் தான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணும், ஆனால் அவர் தான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பார், வீட்லேயே தான் இருப்பார். நான் ஒர்க் பண்ணுவேன், நான் ஆஃபீஸ் முடிச்சு வர வரைக்கும் வீட்டில் நல்லா குடிச்சிட்டு வீட்டில் தான் இருப்பார். இவளை பார்த்துக்க கூட மாட்டாரு. இவ ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரது கூட அவர் போக மாட்டாரு. அப்படியே போனாலும் ஃபுல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு போவாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணும்போது இவளுக்கு நம்ம சின்னதா ஏதாவது கஷ்டப்பட்டு ஒரு பொருள் வாங்கி வச்சா அதை கொண்டு போய் அடகு வச்சு குடிச்சிருவாரு. இந்த மாதிரி நிறைய பண்ணும்போது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இவ என்கிட்ட சொன்ன விஷயம், எதுக்கு நமக்கு வேணுமா, வேண்டாம், எல்லாமே நீங்களே அம்மாக்கு அம்மாவா அப்பாவுக்கு அப்பாவா நீங்களே பார்க்கும்போது இந்த ஒரு பர்சன் நம்ம கிட்ட இருந்து என்ன யூஸ் இருக்கு, வேணாம் மம்மி நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு இவ ஒரு ஸ்ட்ராங்கா இருந்ததுக்கு அப்புறம்தான் அந்த டிசிஷன் நான் எடுத்தேன். நான் ஓகே இதுக்கப்புறம் இவளே வளர்ந்துட்டால, ஏன்னா குழந்தைங்க வளர்ந்து என் அப்பா எங்கன்னு கேள்வி கேட்டா நம்மளால சொல்லக்கூட முடியாது. அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க நம்ம சொன்னோம்னா நாளைக்கு குழந்தைங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒருவேளை அம்மா மேல தப்பு இருக்குமோ அந்த தப்பு இருக்குமோ குழந்தைங்க யோசிப்பாங்க. அதே அவங்க வளர்ந்து அவங்களுக்கு மெச்சூர்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்க எடுக்க ஒரு டிசிஷன் இருந்தாலும் நான் ரொம்ப பயங்கர அடி உதெல்லாம் வாங்கி ரொம்ப சைலண்டா இருந்தேன். இவ எடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த லைஃபை விட்டு நான் வெளியே வந்து நிம்மதியாவே இருக்க ஆரம்பிச்சேன். நீங்க எப்படி அவ்வளவு மெச்சூர்டா நீங்க போய் அம்மா கிட்ட எப்படி சொன்னீங்க? ஏன்னா இப்போ ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அது அட்லீஸ்ட் யூஸ்ஃபுல்லா அது இருக்கணும். அவங்க எதுவுமே இல்லைன்னா எல்லாமே மம்மி தான் பாத்துக்கிறாங்க, ரெண்ட் மம்மி தான் பாக்குறாங்க, ஸ்கூலுக்கு எல்லாமே மம்மி தான் பாக்குறாங்க. நெக்ஸ்ட் லைக் ஏதாவது ஆக்சசரிஸ் வேணும்னாலும் மம்மி தான் பாக்குறாங்க. ஸோ எல்லாமே பார்க்கும்போது அவங்க எதுவுமே இல்லாதப்போ போட்டு அடிக்கிறது லைக் டார்ச்சல் மாதிரி இருக்கிறப்போ எதுக்கு, வேண்டாமே அப்படின்ற. இப்போ என்ன அடிக்கிறாங்க, என்ன மேரேஜ் பண்ணி கொடுத்தாங்க, ஓகே. எங்க அம்மாலாம் ஒண்ணுமே தெரியாது, அவங்களெல்லாம் அடிச்சு அந்த கையும் அந்த காலும் வராம போய் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா அப்பா கொஞ்சம் எங்க லைஃப் இப்படி ஆனதை பார்த்துட்டு அவர் குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. யாரும் வந்து கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தைரியம், பெரிய தைரியம் அவங்களுக்கு. அம்மாவை அடிச்சு இந்த கை இப்போ வரைக்கும் அம்மாவுக்கு அந்த கை பெருசா வராது, இந்த கையும் அந்த காலும் அம்மாவுக்கு இப்போ வரைக்குமே ஸ்லிப்பர் சரியா போட மாட்டாங்க. அவங்க இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா நாங்க தான் அவங்கள பாத்துக்கிறோம். அம்மாவை குளிப்பாட்டுறது நாங்கள் தான், அம்மாவுக்கு தலைவாரி விடுறது, புடவை கட்டி விடுறது, எல்லாமே அம்மாவுக்கு பார்க்கறது எல்லாமே நாங்கள் தான் பார்க்குறோம்.
ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு ஆனதுக்கு ரீசன் அவங்க தான். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தேவையில்லைல்ல. நான் வாங்குறேன் அப்படின்னும் போது என்னோட தலையெழுத்து அப்படின்னு நினைச்சிருந்தேன். அவங்களும் சேர்ந்து கஷ்டப்படும் போது வேண்டாம்ல. லைக் இவ்ளோ லைக் பிசிக்கல் வயலன்ஸ் வந்து அவர் பண்ணியிருக்காரு இல்லையா? எப்படி உங்களுக்கு வந்து எப்படி மேனேஜ் பண்ணீங்க? ஏன்னா வந்து போத் லைக் மென்டலாவும் சரி, பிசிக்கலாவும் அவ்ளோ ஒரு விஷயங்கள் நீங்க கோ த்ரூ பண்ணியிருக்கீங்க. எப்படி ரொம்ப அதுதான் எனக்கு அப்பெல்லாம் அந்த அளவுக்கு தைரியமே கிடையாது. ரொம்ப பயப்படுவேன். யார்கிட்ட சொன்னாலும் ஏதாவது சொல்லிடுவாங்க. ஏன்னா சொந்தக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க அவ்வளோதான். என்ன கஷ்டம் நஷ்டம் இருந்தாலும் அவங்க கூட தான் வாழணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி உள்ளவங்க. ஏதாவது பண்ணா கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்ற ஆளுங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் யார் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லி நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம தான் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். 4 செவத்துக்குள்ள இருந்து பார்த்தா தான் தெரியும் என்ன கஷ்டம்ன்றது. வெளியே இருந்து பார்க்கறது ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் என்னோட லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன், அவங்கவுங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அம்மாவை தனியாக கூப்பிட்டு அம்மாட்ட சொல்லிட்டேன், எனக்கு வேணாம் டிசிஷன் எடுத்துட்டேன், உனக்கு எப்படின்னு பாருங்க, சொந்தக்காரங்க சொல்றான்னு கேட்டுட்டு தான் நீங்க அங்கேயே இருந்துக்கோங்க, இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அம்மா இல்லை உன் முடிவு தான் எங்க முடிவு. ஏன்னா ரொம்ப டார்ச்சர், மென்டலி பயங்கர டிஸ்டர்ப்டு. அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க அண்ணா பசங்க, அண்ணா அண்ணி எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. அந்த ஒரு பர்சனை தவிர மற்றவங்க எல்லாருமே என்கிட்ட பேசுறாங்க. ஆனா இவ தான் யார்கிட்டயும் பேச மாட்றா. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பர்சன் இருக்கும்போது அவங்க ஃபேமிலியும் அப்படி தானே இருப்பாங்க, நமக்கு தேவையில்ல அப்படின்னு இவ பேச மாட்டேங்கிறா. ஆனால் அவங்க ஃபேமிலி எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நிறைய பேர் எங்கிட்ட இப்போ பேசிகிட்டு இருக்கிறாங்க. அம்மாவுக்கிட்டையும் பேசுவாங்க, ஆனால் அம்மாவும் பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த விஷயம் எல்லாம் ரொம்ப ஏமாந்துட்டாங்கல்ல. நல்ல பையன் கட்டி கொடுத்து என் பொண்ணு இப்படி இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்போது அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அதில் தான் நான் ரொம்ப மென்டலி ப்ரிப்பேர் ஆனேனே. வேணாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க தான் வந்து இப்படி இருந்தாலும் இப்போ நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு லைக் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க இல்லையா? உங்களுக்கு எப்போ தோணுச்சு ஏன் நம்மளுக்கு பொண்ணுக்கு செட் ஆகலையோ அப்படின்னு சொல்லி எப்பயா ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நான் என்ன எப்படி நினச்சேன்னா, சரி அவங்க நல்லவங்கன்றதே அவங்க அண்ணாவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் இப்போ இருக்கும்போது எதுக்கு அப்படின்னு சொல்லி நான் கொடுத்தேன் இந்த பிள்ளைய. ஸோ நீங்க இவ்வளோ சின்ன வயசுல இவ்வளோ மெச்சோர்டா சில விஷயம் நிறைய விஷயம் ஹேண்டில் பண்றீங்க. நீங்க தான் அம்மாவுக்கு சொல்றீங்க, இந்த மெச்சூரிட்டி ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எப்படி உங்களுக்கு வந்தது? மம்மி கிட்ட இருந்தா வந்தது. ஏன்னா மம்மி வந்து வெளியே பார்க்க அப்படி இருக்க மாட்டாங்க. பட் அவங்க லைக் மேனேஜ் பண்ணாங்கல்ல, அதை பார்த்து அவங்க கிட்ட இருக்க போல்ட்னஸ் எனக்கு வந்தது. ஸோ அதுக்கப்புறம் நான் மம்மி வந்துட்டு ஓகே எல்லாமே நம்மளால முடியும் அப்படின்னு சொன்னாங்க. மம்மிக்கு அப்படியே போல்டு வர ஆரம்பிச்சது. ஒரு 9 மந்த்ல இந்த டேக்கர் சென்டர்ல வளர்ந்தாங்க. பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லாம இவள டேக்கர் சென்டர்ல விட்டுட்டு தான் நான் வேலைக்கு போவேன். ஸோ அங்க இருக்கும்போது 10 குழந்தைங்களோட இருக்கால, அங்க இருக்கும்போது லைக் பார்க்கும்போது அவங்கள புரியும்ல, அப்போ இருந்து மெச்சூர்ட் வர ஆரம்பிச்சது. கொஞ்சம் அப்படியே போல்ட்னஸும் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நீங்க சொன்னீங்க வந்து லைக் இவங்க சின்ன வயசுல இருந்து நீங்க வந்து லைக் வேலைக்கு போயிட்டு இருக்கீங்களா? எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணீங்க? ஃபினான்ஷியலா இருக்கட்டும், வீட்டை நீங்க எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறீங்க? ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா வெறும் 1500 தான் சேலரி. அப்பதான் ஒரு ஏர்டெல் டிஸ்ட்ரிபியூட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். வாங்கிட்டு வந்தா வீட்டு வாடகையே பாத்தீங்கன்னா 800 ரூபா வீட்டு வாடகை. அது போச்சுன்னா பேலன்ஸ் காசு வச்சு தான் சேவிங் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு, ஆனா அந்த டைம்ல எங்க வீட்டு ஹவுஸ் ஓனர் ஆண்டி பயங்கர சப்போர்ட். எனக்கு என்னன்னு தெரியல, எங்க போனாலும் எனக்கு ஹவுஸ் ஓனர் எனக்கு ரொம்ப செட் ஆயிடுவாங்க. அவங்க பொண்ணு மாதிரி ரொம்ப நல்லா பாத்துப்பாங்க. இது வரைக்கும் நான் இருந்த எல்லா ஹவுஸ் ஓனருமே அப்படிதான். அந்த ஆண்டி ரொம்ப என்ன பார்த்துப்பாங்க. இவ பிறந்ததுக்கு அப்புறம் அந்த ஆண்டி எனக்கு அவங்களே பால் வாங்கி கொடுப்பாங்க இவளுக்கு. அந்த மாதிரிலாம் பார்க்கறதுனால அந்த டைம்ல இருக்கும்போது வீட்டு வாடகை, சாப்பாடு. அப்போ பார்த்தீங்கன்னா நாங்களாம் இப்போ ஒன்று சொல்றதுக்கு பெருசா இல்லை. அப்போல்லாம் நாங்கள் ரேஷன் கார்டில் தாத்தா இருந்தார், ரேஷன் அரிசி தான் வாங்கி கொடுப்பாரு. அதை வச்சு நாங்கள் சமைச்சிட்டு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு நல்லா இருக்கா அவ்வளோதான். அதை வச்சு ரொம்ப வருஷமா நாங்கள் அது அப்படி தான் இருந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் அந்த வேலையை விட்டு வேற வேலைக்கு போகலாம் அப்படின்னு பேங்க் எக்ஸாம் எழுதினேன். அப்புறம் டிகிரி முடித்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போனதுக்கப்புறம் சேலரி அதிகமாக ஓகே. ஆனால் அந்த வீட்டில் நாங்கள் இருந்தோம். அந்த வீட்லேயே ஒரு 4 இயர்ஸ் அதே வீட்டில் தான் இருந்தோம். ரெண்ட் மட்டும் 1000 ஏற்றினாங்க, அவ்வளோதான். ஆனால் அப்போ தான் ஒரு 8000 சேலரி வாங்குற வரைக்கும் அந்த வீட்டில் தான் இருந்தோம். அப்படியே வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அங்கே வீடு பத்தல, ரொம்ப சின்னதாக இருக்குன்னு சொல்லிட்டு வீடு ஷிஃப்ட் ஆகி வேறு வீட்டுக்கு வந்தோம். அங்கேயும் அதே மாதிரி ஹவுஸ் ரெண்ட் எங்க கூட ரொம்ப க்ளோஸ் ஆகி இவ்வளோ ரொம்ப நல்லா பார்த்துக்கிறது. ஸோ அந்த மாதிரி. ஆனால் ஃபினான்ஷியல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் என்னோட ஒரு ஆள் வாங்குற சேலரியில் எவ்வளோ மேனேஜ் பண்ண முடியுமோ அவ்வளோ மேனேஜ் பண்ணிடுவேன். ஆனால் கடன் மட்டும் வாங்க மாட்டேன். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன். கஷ்டமோ நஷ்டமோ இருக்கிறத வச்சு நம்ம சாப்பிட்டுக்கணும், இருக்கிறத வச்சு நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கணும். ஆனால் கடன் வாங்கிட்டோம்னா நாளைக்கு நம்மளை வந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு நான் வாங்கவே மாட்டேன். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, போகும்போது நிறைய கடன் வச்சுட்டு போயிட்டாங்க. ஒரு 1 lakh கிட்டே எனக்கு கடன் வச்சுட்டாங்க. அந்த கடனை அடைக்கிறதுக்கே நான் அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு கடனை அடைச்சி அதுக்கப்புறம் நான் என்னென்ன பண்ணணும், இவளுக்கு சேவிங் பண்ணணும், இதையும் பண்ணி அந்த கடனையும் அடைச்சி பயங்கர ஸ்ட்ரகிள் மீறி ஒரு 6 வருஷமாக தான் அந்த ஒரு நிம்மதியாக இருக்கிற லைஃப்னு அந்த 6 வருஷம் மட்டும்தான். அதுக்கு முன்னால் பயங்கர கஷ்டம். இப்போ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம். ஏன்னா அவங்க நம்ம வாங்குற காசுல இப்போ நம்ம மட்டும் இருக்கிறோமா, சாப்பிட்றதுக்கு எவ்வளோ பேருக்கு வேணால் நம்ம சமைச்சு கொடுக்கலாம், சாப்பாடு வாங்கி தரலாம், பிரச்சனை இல்லை. அவங்க குடிக்கிறதுக்கும் நம்ம தான் கொடுக்கணும்னு நினைக்குமோ அது ஒரு பெரிய கஷ்டம் இல்லை. அதுவே நமக்கு சம்பாதிக்கிற காசுல பாதி போயிடுதோ அது ஒன்று. 2வது குடிச்சிட்டு வந்து அடிக்கிறது பண்ணுறதெல்லாம் அது ஒரு பெரிய ஒரு பெயின். ஏன்னா இப்படிலாம் போயிட்டு இருக்குன்னும் போது அந்த மனசு கஷ்டமே நம்ம ரொம்ப டெப் பண்ணி உட்கார வச்சிரும். ஆனால் இப்போ நிம்மதியாக இருக்கு.
ஓகே மேம். எல்லா லைஃப்லயும் வந்து ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு ரோல் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க இல்லையா? நம்மள விட அவங்க தான் ரொம்ப அக்கறை இருக்கும் நம்ம லைஃப்ல. சோ உங்க லைஃப்ல எப்படி லைக் ரிலேட்டிவ்ஸ்னால என்ன இம்பாக்ட் இருந்தது? அது ஐயோ ரிலேட்டிவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபர்ஸ்ட் எப்படின்னா மேரேஜ்ன்ற ஒரு விஷயம் வரும்போது பண்ணி வச்சாங்க அவ்வளவுதான். இப்போ எப்படின்னா அவங்க வீட்டில் அவங்களுக்கும் 2 பொண்ணுங்க இருப்பாங்க. அவங்க பொண்ணுங்க ஒரு மாடர்ன் ட்ரெஸ் போட்டாங்கன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதே நாங்க போட்டோம்னா எங்க அப்பாக்கு இது வந்து எதுக்கு உன் பொண்ணு இதெல்லாம் போடுது, உன் பொண்ணுக்கு தேவையா இந்த மெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீசன்னால தான் இந்த ட்ரெஸ்ஸும் போடல அப்படின்னு சொன்னா ஆமா, காரணம். ஆமா. பக்கத்துல இருக்கிறவங்க பேச்செல்லாம் உங்க அப்பா நல்லா கேட்பாரு எங்க அப்பா. அப்ப இருந்தே நல்லா அப்படிதான். கேட்பாரு. பக்கத்து வீட்டுல யாராவது வந்து சொல்லி கொடுத்தாங்கன்னா எங்க அப்பா அந்த பேச்சை அப்படியே நம்புவாரு. பிளாங்கா நம்புவாரு. அப்படியா அப்படின்னுவாரு. அது ஒண்ணு. 2வது யார்கிட்ட சும்மா கூட படிக்கிற பிள்ளைங்க கிட்ட கூட பசங்க கிட்ட கூட நின்னு எப்படி இருக்கா நல்லா இருக்கேன் கிட்ட கூட பேசக்கூடாது. பேசினா உடனே அங்க வந்து எங்க அப்பாட்ட சொல்லி விட்டுருவாங்க. எதுக்கு உன் பொண்ணு அந்த மாதிரி பையன்கிட்ட பேசுறா? அதுக்கு எங்க அப்பா வந்து அடிப்பாரு. எங்க அப்பா என்னன்னா எங்க அப்பா வந்து என்ன கேட்டாலும் அடிப்பாரு. ஊன்னு சொன்னா அடிப்பாரு, ஆன்னு சொன்னா அடிப்பாரு. அப்படிதான் எங்க அப்பா. இப்ப நான் இவ்வளவு அடிக்கிறதே கிடையாது. இப்ப வரைக்கும் 14 வயசு ஆயிடுச்சு. 14 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப வரைக்கும் நான் அடிக்கிறதே இல்லை. ஆனா இவ வயசுல எல்லாம் எங்க அப்பா கிட்ட நான் சரியான அடி வாங்கியிருக்கேன். எல்லாத்துக்கும் எங்க அப்பா அடிப்பாரு. அப்படி இருக்கும்போது எல்லாமே சொந்தக்காரங்க பேச்சு கேட்டுட்டு தான் அடிப்பாரு. இப்போ மேரேஜ் லைஃபா இருக்கட்டும் எங்க சொந்தக்காரங்க பேச்சு கேட்டு தான் பண்ணாரு. எல்லாமே சொந்தக்கார. இப்ப நான் நல்லா படிப்பேன். எங்க அப்பா நினைச்சா படிக்க வச்சிருக்கலாம். அதுவும் சொந்தக்காரன் பேச்சு கேட்டு தான் பண்ணாரு. எங்க அத்தை பையனே கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சின்ன வயசுல பேசிட்டு இருந்தாங்க. கடைசியில அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இல்ல என் பையன் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றான் அப்படின்னு அதையும் அவங்க பண்ணி வச்சாங்க. எல்லாமே எங்க அப்பாவை ஏமாத்துனாங்க. ஆனாலும் எங்க அப்பா பிளாங்கா நம்புவாரு. என்னோட மேரேஜ் லைஃப் வரைக்கும் எங்க அப்பா ரொம்ப நம்புவாரு. அடுத்தவங்க சொல்றதுதான் பிளாங்கா நம்புவாரு. அதனால சொந்தக்காரங்களாம் இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட். நம்ம நல்லா இருக்கோம் தெரிஞ்சதுன்னா நம்மளை தேடி வருவாங்க. அதுவும் வருவாங்க நம்ம கிட்ட நல்லா பேசுவாங்க. நம்மளை பத்தி பின்னால வந்து அவளுக்கு என்ன, அவ பொண்ணு நடிக்கிறா, அவளுக்கு என்ன வசதி கம்மியா, நல்லாதான் இருக்கா. எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் நான் ஆக்டிங்ல இல்ல 4th ஸ்கூல்ல தான். ஆமா 4th ஸ்கூல்ல இருக்கும் போதுலாம் அவங்க போயிட்டாங்க. போனப்போ வந்துட்டு வீட்டுக்கு காது குத்து இல்ல ஏதாவது ஃபங்க்ஷன் வைப்பாங்க, எங்களை கூப்பிட மாட்டாங்க. அப்போ நாங்க யாராவது ஒருத்தவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி உங்க வீட்டுல ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க நீ போலையா அப்படின்னு கேட்பாங்க. எனக்காவது பேசும்போது ஏன் சித்தப்பா கூப்பிடல, ஏன் அத்தை கூப்பிடலன்னா இல்லம்மா நீ தனியா இருக்க, வந்தா உன்னை நிறைய பேர் கொஸ்டின் கேட்பாங்க, அது உனக்கு சங்கடமா இருக்கும்ல அதனால அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எங்களை இறக்கி வச்சே பேசுவாங்க. இவ வந்து ஆக்டிங் போயிட்டு இவ ஜீ தமிழ்ல பண்ணதுக்கு அப்புறம் இவ பயங்கர ரீச் கொடுத்தது, பயங்கர ரீச் இந்த அவார்ட்லாம் வாங்கி எல்லாம் கொஞ்சம் நல்லா ஃபெமிலியர் ஆனதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுல ஃபங்க்ஷனுக்கு எங்களை கூப்பிடுறாங்க. நாங்க அப்பவும் நான் சொன்னேன் இப்பவும் நான் அதே மாதிரி தனியா தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னா, இல்லம்மா அதெல்லாம் காலம் மாறிச்சு, இப்ப நீ வர்றதுக்கு என்ன, உன் பொண்ணு ஊரலகமே தெரிஞ்சிருக்கு, இப்ப நீ வந்தா இவ்வளவு சந்தோஷம் எங்களுக்கு. அப்போ வந்து சொந்தக்காரங்க அப்படின்ற மைண்ட் செட்ல கிடையாது. எந்த இடத்துல ஒரு பெரிய இது இருக்கு, நேம் இருக்கு, அதை தான் அவங்க யூஸ் பண்ணிக்க ட்ரை பண்றாங்களே தவிர வேற எல்லாம் கஷ்டப்படுறாங்க நம்ம கூட இருந்து. ஏன்னா எந்த ஒரு சொந்தக்காரங்க பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறோம், நீ வந்து காசு கொடுத்து ஹெல்ப் பண்ண வேணாம். ஐயோ இவ கஷ்டப்படுறாளா ஜான்சி உனக்கு என்னமா வேணும் அப்படின்னு காசெல்லாம் கொடுக்க வேணாம். சும்மா 2 வார்த்தை நீ கஷ்டப்படுறியா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, உனக்கு என்ன தோணுதோ நீ பண்ணு, நீ கரெக்டா இருக்கா அப்படின்னு சொன்னாலே ஒரு பயங்கர பூஸ்டப்பா இருக்கும் எங்களுக்கு. ஆனா அது யாரும் சொல்றது இல்ல. உனக்கு என்ன நல்லாதான் இருக்க, நீ ஏன் இப்படி பண்ற இதே பண்ற இப்படியே சொல்ல நாங்களை டம்ப் பண்ணி எங்க மைண்ட் செட் சொந்தக்காரங்கள வேணான்ற மாதிரி போயிடுது. ஓகே. இப்போ நீங்க வந்து பர்சனல் லைஃப்லயும் சரி ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் நல்லா ஷைன் ஆயிட்டீங்க, சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்க. ஒரு ரிப்ளை அவங்களுக்கு கொடுக்கணும்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? இப்போ ஒரே ரிப்ளை, நாங்க இப்ப இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான், ரொம்ப தேங்க்ஸ். சிம்பிளா சொல்லணும்னா அவ்வளவுதான். ஏன்னா நாங்க இந்த அளவுக்கு வந்ததுக்கு உண்மையாவே அவங்க தான் ரீசன். ஏன்னா அவங்க டாமினேட் பண்ணி தான் நாங்க ஓகே இவங்க சொல்றாங்க எதுக்கு நம்ம வரக்கூடாதுன்னு நினைச்சு வந்தது. டாமினேட் பண்ணி தான் இவங்க இப்படி சொல்றாங்க, நம்ம ஏன் அதை பண்ணக்கூடாது. அவங்க இப்போ சீரியஸா சொல்ல போனோம்னா ஒரு நாங்க இன்ஸ்டா யூஸ் பண்றதுக்கு முன்னால அவங்களோட ஐடி நாங்க ஓபன் பண்ணி பார்த்திருக்கோம். அவங்களுக்கு ஒரு 500 600 சம்திங் அப்படி இருக்கும். பார்க்கும்போது நான் தீட்சிட்ட அவங்களாம் வந்து இந்த மாதிரி பார்க்க ரொம்ப அழகா இருக்காங்க, அதுவும் இல்லாம அவங்க பெரிய அளவுல இருக்காங்க, அதனால அவங்களுக்கு இப்படி வருதுடி அப்படின்னு நாங்க கூட பேசிப்போம். ஆனா இன்னைக்கு நான் யூஸ் பண்ண அந்த 1 இயர்ல இப்போ எனக்கு அதிகமா இருக்க ஃபாலோவர்ஸ், அவங்களுக்கு இன்னும் அந்த 500 கூட கிராஸ் பண்ணல. அப்ப யோசிக்கிறேன் அப்ப நம்மளால முடியும், நம்ம நினைச்சா கண்டிப்பா முடியும். அப்ப நம்மள வந்து மட்டம் தட்டுறதுனால நம்ம ஒன்றும் கீழே கிடையாது, நம்மளும் வளர முடியும், அவங்க தான் அப்படி இருக்காங்க அப்படின்னு நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். நாங்க எல்லாருமே சொல்லுவாங்க லைக் வந்து அம்மா பையனோட ரிலேஷன்ஷிப் தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அதை விட நான் என்ன சொல்லுவேன், பொண்ணு அம்மாவோட ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி சொல்றது, ரொம்ப ஹெல்த்தியா ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா? எப்படி உங்க 2 பேருக்கு அந்த பாண்ட் இருக்கு? எப்படி ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அவ்வளவுதான். ஒருத்தவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே லைஃப் அப்படியே ஸ்மூத். ஏன்னா நாங்க 2 பேரும் வந்து அம்மா பொண்ணுன்னு சொல்ல ரொம்ப ஃப்ரெண்டா இருப்போம். எல்லாமே ஷேர் பண்ணுவேன். நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஆஃபீஸ்ல என்ன நடக்குது ஏது நடக்குது எல்லாத்தையுமே அவகிட்ட சொல்லுவேன். அவ ஸ்கூல்ல காலையில இருந்து இன்னைக்கு என்ன நடக்குது எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுவா. அவ ஸ்கூல்ல யாராவது ப்ரப்போஸ் பண்ணா கூட என்கிட்ட வந்து சொல்லிடுவா. சோ அதுதான் ஆக்சுவலி கேட்கலாம் எவ்வளவு ஹெல்த்தியா இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு எல்லாத்தையுமே ஃப்ரீயா சொல்றதுக்கு ஸ்பேஸ். அவ கிளாஸ்ல அந்த பசங்க யாராவது ப்ரப்போஸ் பண்ணாங்களோ வந்து ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்லிடுவா. நான் சொல்லுவேன் மிஸ் கிட்ட சொன்னியான்னு, இல்ல நாளைக்கு தான் போய் மிஸ் கிட்ட
கிட்ட சொல்ல போறேன், மறுநாள் மிஸ் கிட்ட உங்களுக்கு சொல்லிடுவேன். பயமா இல்லையா அப்படிலாம் கேட்கும்போது? இல்ல அதெல்லாம் இல்ல, அவளோட பொண்ணு வந்து உண்மையை சொல்லிடுறா அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. சொல்றேன், நான் ஒரே வார்த்தை அவட்ட என்ன இப்பயும் சொல்ற விஷயம், லவ்ங்கிறது தப்பே கிடையாது. மேபி ஏன்னா என்னோட லைஃப்ல எங்க வீட்ல பார்த்து வச்சது தான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ உனக்கு அப்படி ஆயிடக்கூடாது. உன்னோட லைஃப்ல உனக்கு லைஃப் பார்ட்னர் வராங்க அப்படின்னா உனக்கு இவங்க பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்கன்னு உனக்கு கான்ஃபிடென்ட் இருந்தா நீ தாராளமா பண்ணு. நான் ஒரே விஷயம் சொல்லுவேன், அவ தான் அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவ நிறைய இந்த ஆம்பளை பசங்கன்ற சர்க்கிள் நிறைய பார்த்துட்டா எங்க வீட்ல. அதனால அவளுக்கு அதுல இன்ட்ரெஸ்டே கிடையாது. அப்படி இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். ஃபியூச்சர்ல எனக்கு செலவு மிச்சம் பாருங்க. கல்யாணம் பண்ணாலும் சந்தோஷமா கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். அவ்வளவுதான். நைஸ். ஸோ உங்களுடைய இப்போ எல்லாருக்குமே வந்து இப்போ மீடியா ஸ்டார்ட் பண்றோன்றது ஒரு டெஸ்டினேஷன். ஓகே, எனக்கு வந்து ஒரு ஆக்டிங் போகணும், ஆர் வந்து இந்த சில விஷயங்கள் நான் பண்ணணும், சிங் பண்ணணும், டான்சிங் அந்த மாதிரி போகணும். உங்களுக்கு என்ன டெஸ்டினேஷன்? உங்க பொண்ணு எனக்கு எந்த இதுல பொசிஷன்ல பார்க்கணும் அப்படின்னு? அவளுக்கு எப்படி இருந்தாலும் எனக்கு ஹாப்பி தான். ஏன்னா அவ ரொம்ப நல்லா படிப்பா. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவ ரொம்ப ஏ கிரேட் ஸ்டூடெண்ட், கிளாஸ் லீடர், ஸ்போக்கன் இங்கிலீஷ் லீடர், டான்ஸ் கொரியோகிராஃபர், எல்லாமே ஸ்கூலில் டாப்பர் இவ. அதனால எனக்கு இவ படிப்பில் எப்படி வந்தாலும் எனக்கு ஹாப்பி தான். இல்லை எனக்கு ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் ஆக்டிங் ஃபீல்டில் வரனாலும் எனக்கு சந்தோஷம் தான். அவளுக்கு என்ன தோணுதோ அதுதான். ஏன்னா எனக்கு வந்து சின்ன வயசில் ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. எங்கள் வீட்டில் அது விடாததுனால எனக்கு அதை அப்பயே மறந்துட்டேன். ஸோ வேணாம் அப்படின்னு விட்டுட்டேன். ஸோ அதே மாதிரி என் பொண்ணு அந்த மாதிரி விட்டுறக்கூடாதுல்ல. அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது பண்ணட்டும். ஆனால் ஸ்டடீஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ நாளைக்கு ஒரு பெரிய ஹீரோயினாக வந்து அவள் அவார்டு வாங்கினாலும் எனக்கு பெரிய சந்தோஷம். அதை விட ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்ல போயிட்டு ஒரு படிச்சு நல்ல ஒரு டிகிரி வாங்கிட்டானா அதை விட எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடையாது. இந்த எல்லா அம்மாவுக்கும் இந்த கவர்மெண்ட் ஜாப்ல தான் வந்து அது ஒரு பேங்க் எக்ஸாம்ல அப்படி என்னதான் இருக்குன்னு பேங்க் எக்ஸாமே வேண்டாம். ஆக்சுவலி ஏன்னா இது எங்க மாமியார் மாதிரி. எங்க மாமியார் டீச்சர். ஆக்சுவலா முக்கால்வாசி படிக்கிறது எல்லாமே எங்க மாமியார் மாதிரி தான். ஏன்னா நாளைக்கு இப்போ இவ்வளோ வருஷம் என்ன சொன்னாங்க, நீ ஒரு பொண்ணை எப்படி வளர்க்க போற, நீ உன்னால எப்படி முடியும் அப்படின்லாம் என்ன வந்து சேலஞ்ச் பண்ணாங்க. ஸோ அப்படி சொல்றதுனாலதான் நிஜமான சொல்ல நான் நல்லா படிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஃபோக்கஸ் எனக்கு வர ஆரம்பிச்சு. அப்படி சொல்லி இப்ப நான் வளர்த்துட்டேன். அவ எல்லாரும் சொல்லும் போது இவளுக்கு வந்து 4 வயசு. இப்போ பார்த்தீங்கன்னா 13 முடிஞ்சு 14 வயசு, 10 வருஷம் ஆயிடுச்சு. எல்லாரும் சொல்லி வளர்த்துட்டேன். இனிமேலும் பார்த்தீங்கன்னா இவளால வளர்க்க முடியும். அதனால ஒரு நல்ல வேலைன்னு ஏன் சொல்றேன்னா, அவங்க இப்படி சொல்லிட்டாங்கல்ல, அவங்க முன்னால நான் நல்லா இருக்கேன், எங்க அம்மா நல்லா வளர்த்துருக்காங்கன்னு இவ சொல்றது மட்டும் தான் எனக்கு ஒரு பெரிய ப்ரௌட் மூமெண்ட். வேற எதுவுமே கிடையாது. ஓகே மேம். இப்போ சோஷியல் மீடியா அப்படின்னு வரும்போது போத் லைக் பாசிட்டிவ் எந்த அளவுக்கு இருக்கோ அதே சேம் லெவலுக்கு வந்து நெகட்டிவிட்டியும் இருக்கும் இல்லையா? நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க? ஆஃப்டர் நீங்க வந்து உங்களோட லைஃபை வந்து எக்ஸ்போஸா எல்லாருக்குமே காமிச்சிட்டீங்க, லைக் இதுதான் எங்க லைஃப், நாங்க இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் தான் வந்து நாங்க வாழ்றோம் அப்படின்னும் போது எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்க அந்த விஷயம்? பாசிட்டிவா வரதை நான் எடுத்துப்பேன், நெகட்டிவா வரதை கண்டு கூட மாட்டேன். சிம்பிளா. ஏன்னா வந்து நிறைய பேர் எங்கிட்ட பாசிட்டிவா கேட்பாங்க. நிறைய பேர் நீங்க எப்படிக்கா பேலன்ஸ் பண்றீங்க இந்த மாதிரிலாம் கேட்கும்போது அவங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். எல்லா கமெண்ட்டுக்கும் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். யூடியூப்லயும் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன், இன்ஸ்டாலையும் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். எல்லா கமெண்ட்டுக்கும் அதனாலே நெகட்டிவ் வராது. நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்றேன்னு தெரிஞ்சதுனாலே எனக்கு யாரும் நெகட்டிவா போட மாட்டாங்க. ஏன்னா நம்ம கமெண்ட் கொடுத்தோம்னா அந்த அக்கா ரெஸ்பான்ஸ் பண்றாங்க அப்படிங்கறதுனால எனக்கு ரொம்பவே பாசிட்டிவா வருது. நெகட்டிவா பாத்தீங்கன்னா ஒரே பர்சன் ஒரு 3 கமெண்ட் போடுவாங்க நெகட்டிவா. அப்ப தெரிஞ்சிட வேண்டியது அது ஃபேக் ஐடி. ஏன்னா உள்ள போய் பார்த்தாலும் ஒண்ணுமே இருக்காது. அதை நான் ஹைக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். அவ்வளவுதான். ஓகே மேம். இப்போ வந்து ஏன்னா ஒரே விஷயம் என்னன்னா, பாக்குறவங்களுக்கு வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு தெரியாது. ஒரு அம்மா பொண்ணு அவ டான்ஸ் ஆடுறா, அவ பேசுறா, பண்றான்னு மட்டும் தான் தெரியும். ஆனா அவங்க உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் அவங்களுக்குள்ள எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு, எப்படி ஒரு சிங்கிள் பேரண்டா ஒரு பொண்ணை வளர்த்து இந்த அளவுக்கு வராங்கன்றது. எங்களை மாதிரி சிங்கிள் பேரண்ட்டுக்கு மட்டும் தான் அந்த பெயின் தெரியுமே தவிர பாக்குற எல்லாருக்கும் கண்டிப்பா தெரியவே தெரியாது. நீங்க லைஃப்ல நடந்த ஒரு பெஸ்ட் லெசன் நான் அதை கத்துக்கிட்டேன் அண்ட் உங்களை மாதிரி இருக்கவங்களுக்கு இது நான் சொல்லுவேன்னா ஒரு விஷயம் என்ன சொல்லுவீங்க? சிங்கிள் பேரண்டா இருக்கவங்க கண்டிப்பா பயப்படவே கூடாது. ஏன்னா நான் நிறைய பயந்ததுனாலதான் நிறைய அப்படியே பயந்து வெளியே போகக்கூடாது, வெளியே போக முடியாது அப்படின்லாம் பயந்தேன். ஆனா யாருக்கும் பயப்படவே கூடாது. யார் என்ன சொன்னாலும் இந்த காதலை வாங்கி இந்த காலை தூக்கி போட்டுவிட்டு நமக்கு என்ன தோணுது, நம்ம வந்து பொய் சொல்ல போறது இல்லை, தப்பு பண்ண போறது இல்லை, திருட போறது இல்லை, நேர்மையா இருக்கும். நமக்கு என்ன தோணுதோ நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். யாருக்காவது பயந்தா மட்டும் தான் நம்மளால வெளியே வரவே முடியாது. ஸோ அது ஒண்ணு மட்டும் நான் எல்லாருக்கும் சொல்லுவேன். எனக்கான ஒரு அட்வைஸும் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். உங்ககிட்ட கேட்குறேன், ஆக்சுவலி எல்லா சுச்சுவேஷனும் அம்மா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, எல்லாத்துலயும் உங்க பேக் போன உங்க அம்மா இருக்காங்க இல்லையா? ஏதாவது ஒரு விஷயத்துல தோணுச்சு அவங்களுக்கு நம்மளுக்கு அப்பா இருந்திருக்கலாம், லைக் இந்த சுச்சுவேஷன்ல இந்த இதுல வந்து அப்பா இருந்திருக்கலாம் அப்படி எப்பயாவது தோணிருக்கா? இல்ல, ஏன்னா எல்லா இடத்துலயும் மம்மி வந்துட்டு எனக்கு அப்பாவா அம்மாவா சொந்தக்காரங்க தாத்தா பாட்டி எல்லாமாவும் இருந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு எல்லாமே சப்போர்ட் பண்றதுனால சின்ன வயசுல இருந்தே அவங்க எதுவும் பண்ணதில்லைல்ல. ஸோ அதனால சின்ன வயசுல இருந்தே அம்மா சப்போர்ட் பண்ணால எங்க அம்மா இருக்காங்க. எதுக்கு நம்ம ஃபீல் பண்ணணும்? இப்போ நான் ஃபீல் பண்ணா அம்மா நினைப்பாங்க சரி நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, லைக் அந்த ஒரு ஹர்ட்டா இருக்கும் இல்ல. அதனால வந்துட்டு எனக்கு மனசாரவே சொல்லுவேன், நான் எதுவுமே ஃபீல் பண்ண மாட்டேன். எங்க மம்மி இருக்காங்களா அது போதும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ உங்களோட பேக் போனா கண்டிப்பா உங்க அம்மா இருப்பாங்க இல்லையா? நீங்க சொன்ன மாதிரி லைக் வந்து ஒரு சுச்சுவேஷன்ல உங்க ஹஸ்பண்ட் வந்து இவங்களை வந்து பிசிக்கல் வயலன்ஸ் பண்ணிருக்காங்க அண்ட் உங்களால தான் அவங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை வந்துட்டு இருக்குமோ, எப்படி அந்த சுச்சுவேஷன் நீங்க ஹேண்டில் பண்ணி? அது ரொம்ப எனக்கு கஷ்டமா இருந்தது. என்னதான் இருந்தாலும் அவங்க மேரேஜ் பண்ணி வச்சதுனமோ அவங்க தான் இருந்தாலும் அவங்களை அடிச்சது பண்ணதெல்லாம் வந்து நம்மளால தானே, நம்மளை அடிச்சதுனாலதான் அவங்க உள்ள வந்தாங்க. அம்மா அடிக்காதப்பா அப்ப இப்ப கூட பாருங்களேன், நீங்க என்ன பேசினாலும் எங்க அம்மா அவன் சொல்ல மாட்டாங்க.
அவங்க தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்படிதான் பேசவே தெரியும். ஸோ அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்மனால தான் அம்மாவோட நல்லா இருந்தாங்க, ரொம்ப ஆக்டிவா இருந்தவங்க. அந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் அம்மாவுக்கு இப்படி ஆச்சு அப்படின்னும் போது கொஞ்சம் குத்தும், நமக்கு மனசு குத்தும்ல. அதனால அம்மாவை கடைசி வரைக்கும் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். என்ன சுச்சுவேஷன் ஆனாலும் நான் பார்த்துப்பேன் அம்மாவை. ஏன்னா அக்கா இருக்கா, அவள் அம்மாவை பார்த்துக்க மாட்டா. ஏன்னா அவளுக்கு தேவை மணி. அம்மா நிறைய சம்பாதிச்சு கொடுத்துட்டாங்க அவளுக்கு, அதெல்லாம் வாங்கிட்டா. கடைசியில் வாங்கிட்டு இவங்களை விட்டுட்டா. ஸோ அதே மாதிரி எனக்கு எதுவுமே இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. இப்போ வரைக்குமே எனக்கு எதுவுமே அம்மா பண்ணதே கிடையாது. அவங்க பழைய காலத்து ஆளுங்கனாலே அப்படிதான் அவங்க இருப்பாங்க. இப்போ வரைக்குமே என்னோட மேரேஜே பார்த்தீங்கன்னா ஒரு 5,000லேயே முடிச்சிட்டாங்க. சின்ன கோவில்ல வச்சு ஒரு புடவை இதெல்லாம் வாங்கி கொடுத்து மேரேஜ் முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வளகாப்பு பண்ணது கிடையாது. ஆனா இப்ப ஃபீல் பண்ணுவாங்க அவங்க. இப்ப ஃபீல் பண்றாங்க. நம்ம பண்ணிருக்கலாமோ, நம்ம பெரிய பொண்ணு பார்த்துட்டோம், எனக்கு வளகாப்பு அம்மா பண்ணல. இவ ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அம்மா பார்க்கல. இவ டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் இவ அம்மா பார்க்கல. இது வரைக்கும் இவளுக்கு அம்மா எதுவுமே பண்ணதே கிடையாது. ஆனா இப்போ அவங்க ஃபீல் பண்றாங்க, எல்லாமே பெரிய பொண்ணு பண்ணதுல சின்ன பொண்ணை நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு. அவங்க சின்ன பொண்ணு கல்யாணத்தை மட்டும் பண்ணி வச்சுட்டோம், ஆனா அவ லைஃப் இப்படி ஆயிடுச்சு அப்படின் போது அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அது நான் தான் வந்து அதெல்லாம் கிடையாது, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே எப்படின்னா லைக் பெரிய மூத்த பசங்க தான் வந்து பாத்துப்பாங்கன்னு எல்லாரும் நம்புறது தானே. அந்த மாதிரி நம்பி பண்ணது இப்போ அப்படி இருக்கு. ஆனா இப்ப அம்மாவை நாங்க பாத்துக்கிறதுனால அவங்கள பெரிய பூஸ்ட், நாங்க இருக்கோம்மா, நாங்க பாத்துக்கிறோம், நீ ஏன் ஃபீல் பண்ற அப்படின்னு சொல்லிடுது. சரி மேம், உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். எப்படி நீங்க இவ்வளோ மேனேஜ் பண்ணிக்கிறீங்க? அம்மாவை பாத்துக்கிறீங்க, பாப்பாவை பாத்துருக்கீங்க, ஃபினான்ஷியலா இவ்வளோ இது பண்றீங்க, உங்களை நீங்களே வந்து லைக் இவ்வளோ விஷயம் பண்ணீங்க. எப்படி உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கும்ல, இது இந்த விஷயம் நான் மோட்டிவேட் பண்ணி இதை வச்சுதான் நான் ஓடிட்டு இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தோணுது? நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. என்னன்னா ஓகே, அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, அதுக்காக நம்ம இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி நான் அழுதுட்டே உட்காந்தோன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் இவளை யார் பாத்துக்கிறது? எனக்கு அடுத்தது இவ ஒருத்தி இருக்கா இல்ல. இப்ப நான் அழுதுட்டே உட்காந்தனா இவ என்ன பார்க்க இவ என்ன பண்ணுவா, அந்த ஃபீலிங்ஸ்லயே உள்ள போயிட்டே இருப்பா. ஸோ இவளை பார்த்துக்கணும், அதுக்காக நான் என்ன மாத்திக்கணும், என் மைண்டை நான் சேஞ்ச் பண்ணிக்கணும். இவளுக்காக நான் ஹாப்பி. உள்ள கஷ்டம் இருக்கும், எல்லா பொண்ணும் மாதிரி தான் நானும். ஸோ நம்ம லைஃப் இப்படி ஆயிடுச்சு, நமக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு, நமக்கும் நம்ம ஹஸ்பண்ட் கூட வெளியே போகணும், இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் உள்ள இருக்கும். மனசுக்குள்ள ஆசைன்னு ஒன்று இருக்க தான் செய்யும். அதெல்லாம் இல்லையா, தூக்கி போட்டுருணும், அவ்வளோதான். அதை தாண்டி நம்ம வெளியே வரதான லைஃப். இன்னும் நான் அதையே யோசிச்சுட்டு இருந்தேன்னா லைஃபே கிடையாது. அப்போ இவ என்ன பார்க்கும்போது இவ ஃபீல் பண்ணுவா, ஐயோ நம்ம ஒரு டிசிஷன் எடுத்துட்டோம், வேணான்னு சொன்னதால தான் நம்ம அம்மா இப்படி ஆயிட்டாங்களோ அப்படின்னு அவ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவா. அதனால இவ எடுத்த டிசிஷன் நல்ல டிசிஷன் தான் அப்படின்னு எனக்கு நானே மாத்திக்கிட்டேன். இவளை பார்த்துக்கிறதா நம்ம லைஃப் அப்படின்னு நான் மாத்திக்கிட்டேன். இருக்கிறத வச்சு எப்படி போகணுமோ அப்படி போய்க்கலாம் அப்படின்னு மாத்திக்கிட்டேன். நீங்க ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தீங்க இல்லையா, இந்த மாதிரி வந்து எங்க அம்மாக்கு நான் வந்து கல்யாணம் பண்ணி யோசிச்சேன். இது இப்பதான் அப்படிதான் சொல்லுது. ஆமா, ஏன்னா இப்ப சொன்னாங்க இவங்களே, இப்பதான் இன்னும் வருது ஆக்சுவலா வெளியே, எனக்குன்னு வெளியே போகணும்னு தோணுதுன்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் நான் மெயினா பண்ண சொன்னேனே. ஏன்னா இவங்க சொன்ன மாதிரி என்ன சின்ன வயசுல இருந்து என்னையே பார்த்துட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்களும் வாழணும்ல, அதுக்காக பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவேன். ஆனா இல்ல திக்ஷு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. பாட்டி இப்போ வந்து நான் சொன்ன உடனே உனக்கு ஓகேவாப்பா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஓகே பாட்டி, அம்மா சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சரி ஓகே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ வந்து லைக் லைஃப்ல வந்து ஒரு விஷயம் நான் போய் பாஸ்ட்ல போய் ஒரு விஷயம் மாத்தினா இது எல்லாமே வந்து சேஞ்ச் ஆயிடும் அப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தோணுதா? நான் சொல்லுவேன் பாட்டி வந்து சொந்தக்காரங்களை நம்பாம இருந்திருந்தா லைஃப் மாறி இருக்கலாம். அவங்க இப்ப வரைக்குமே அதுல மாற மாட்டாங்க சொந்தக்காரங்க. சரி என்ன பண்றது, இவங்க எல்லாரும் எங்க அம்மாவை பொறுத்து எல்லாரும் நல்லவங்க. இப்ப நீங்க வந்துட்டு போயிட்டீங்களா, நார்மலாவே யார் இப்ப இவர்கிட்ட, இப்ப கேமராமேனா இருக்கட்டும், இவர் யார்கிட்ட பேசினாலும் சரி, இப்ப நாங்க குப்பை கூட போவாங்க, ஒரு பையன் வந்து பேசுவான், பாட்டி இங்க போடுங்கன்னு சொல்லிட்டு வருவான், நான் வந்துருவோம், அந்த பையன் ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாங்கா எல்லாரும் எங்க அம்மா நம்பிடுவாங்க. அது ரொம்ப தப்புன்னு எங்க அம்மாக்கு இப்ப வரைக்கும் தெரியல. யாருமே நல்லவங்கன்னு சொல்லாதம்மா அப்படின்னு எங்க அம்மாட்ட சொல்லிட்டே இருப்பேன். அவங்க எல்லாருமே நல்லவங்க இப்ப வரைக்கும் அதை சொல்லுவாங்க. அந்த சொந்தக்காரன் நம்பாதம்மா நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன், இன்னும் அவங்க கேட்க மாட்டாங்க. அது கேட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, ஒரு ப்ராமிஸ் நீங்க உங்க அம்மாக்கு பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த தருணத்துல இந்த விஷயம் கண்டிப்பா மாத்திக்கணும், நீங்களும் கேட்டிருப்பீங்களா நிறைய விஷயம், இந்த மாதிரி மாத்திக்கோ ஆர் இந்த மாதிரி விஷயங்கள் நான் மாத்திக்கணும்னு நினைக்கிறதா? மம்மி சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா நீ மேரேஜ பத்தி பேசாதன்னு சொல்லுவாங்க மோஸ்ட்லி. அப்படிதான் இப்ப சொல்லுது. இப்பதான் எங்க அம்மா பேசுறாங்க, இப்ப எங்க அம்மா பேசுவாங்க, மம்மி என்ன மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லாதன்னு சொல்லுவாங்க. என்ன மாத்திக்கோன்னு சொன்னது இது நினைக்கிறேன். அவளே இல்ல, அவ ரொம்ப கரெக்டா இருப்பா. எதுலயுமே மாத்திக்கோன்னு சொல்ல வேண்டியது எதுவுமே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கோன்னு சொல்லுவேன், அதை வச்சுக்க மாட்டான். ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. அவ ஃப்ரெண்ட்ஸே எனக்கு பிடிக்காது, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவா. அந்த ஒரு விஷயத்துல அவ மாத்திக்க மாட்டேங்கிறா, அது ஒண்ணுதான். என்னதான் வந்து நிறைய விஷயங்கள் மாறினாலும் அந்த டிவோர்ஸ், சிங்கிள் பேரண்ட், அதை வந்து ஒரு சொசைட்டி வந்து
சில பேர் அப்படி பார்த்துட்டு தானே இருக்காங்க. சோ அது எப்படியே உங்களை அஃபெக்ட் பண்ணி ஏன்டா இன்னும் மாறாம இருக்கீங்க, நிறைய விஷயம் இவா இருக்கு அப்படின்னு தான் தோணி இருக்கா உங்களுக்கு? நிறைய தோணியிருக்கு. அதாவது ஒரு பொண்ணு தனியா இருந்தாலே இப்படிதான் அப்படின்னு ஜட்ஜ் பண்றாங்க. அது ரொம்ப தப்புன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அதை போய் நான் தப்புன்னு அவங்க நியாயப்படுத்த நமக்கு டைமும் கிடையாது. அது அவங்களோட பர்சனல் விஷயம்னு நினைச்சு விட்டுறது. ஆனா கோர்ட்டுக்கு போய் நின்னா அவ்வளோ டிவோர்ஸ், எல்லா ரீசனுக்கும் டிவோர்ஸ் பண்றாங்க. ஆனா இவங்க நிறைய பேருக்கு வந்து ஒரு பொண்ணு இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் கூட இருக்காங்க. ஹஸ்பண்ட் கூட இருக்கிற பொண்ணுங்க எல்லாரும் ரொம்ப கரெக்டா இருக்காங்களா? கண்டிப்பா கிடையாது. அதே மாதிரி ஒய்ஃப் கூட இருக்கிற எல்லா ஆம்பளையும் கரெக்டா இருக்காங்களா? கிடையாது. அவங்களுக்குள்ள ஏதாவது தப்பு பண்ணிட்டு தான் இருக்காங்க. தெரியாம தப்பு பண்றாங்க, எல்லாமே பண்றாங்க. ஆனா ஒரு பொண்ணு தனியா இருந்து ஒரு பொண்ணை வளர்க்குறா அப்படின் போது அவ எப்படி இந்த ஸ்ட்ரகிள்ல இந்த சொசைட்டில எப்படி அந்த பொண்ணை வளர்க்குறான்றது தெரிய மாட்டேங்குது. இப்படி பண்ணிருப்பாளோ, அப்படி இருக்குமோ, ஓ இவ தனியா இருக்காளா, இவ யாரு கூடயும் போகாமல இருந்திருப்பா, இந்த மாதிரிலாம் கேவலமா பேசுறாங்களா? அதனால அந்த பொண்ணு மனசு எந்த அளவுக்கு ஹர்ட் ஆகும்ன்றது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஓகே, தனியா அந்த பொண்ணை வளர்த்துருக்கான்றது எவ்வளவு பெரிய விஷயம். ஸோ அதுக்கு ஒரு நீங்க வந்து அதுக்காக சல்யூட் அடிக்க வேண்டாம், நீங்க பாராட்ட வேணாம். ஓகே, பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கு நெகட்டிவா என்ன மட்டும் இல்லை, என்ன மாதிரி ஏகப்பட்ட சிங்கிள் பேரண்ட்டை நான் பார்த்துருக்கேன். எல்லாருக்கும் தப்பான கமெண்ட் வந்துட்டே தான் இருக்கு. ஸோ அது ரொம்ப தப்புன்னு அவங்களா புரிஞ்சு நடந்துட்டா சந்தோஷம். ஓகே மேம். இப்போ நீங்க சிங்கிள் மாமா இருக்கீங்க அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து உங்க பொண்ணு ரொம்ப சக்சீடா வளர்த்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து எப்படி நீங்க வந்து ஒரு விஷயம் நீங்க இந்த மாதிரி தான் நான் வளர்க்கணும், இந்த மாதிரி மீட்டர்ல தான் நான் பொண்ணு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு மைண்ட் இதுல இருக்கு இல்லையா? ஆனா உண்மையை சொல்லணும்னா மம்மி என்கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருந்தனாலதான் என் கேரக்டர் இப்படி இருக்கு. ஆமா, நான் வந்து நிறைய விஷயம் நான் யோசிச்சது என்னன்னா, நான் சிங்கிள் பேரண்டா வளர்க்குறேன் அப்படின்னா அவ என்னை பார்த்து வளர்றா, நான் எப்படி இருக்கணும் அதை பார்த்து தான் வரைக்கும் வளருவா. ஸோ அப்போ நான் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறதுல எனக்குள்ள ஒரு கோல் செட் பண்ணிட்டேன். நான் இப்படிதான் இருக்கணும். நான் ஆஃபீஸ் போறேன், நான் வீட்டுக்கு வரேன், அதுக்காக ஃப்ரெண்ட்ஸே இல்லை. எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காளுங்க, ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காளுங்க. ஒரு 10 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இப்போ வரைக்கும் பேசிட்டு தான் இருக்காளுங்க. எங்க வீட்டுக்கு வருவாளுங்க. அவங்க ஹோல் ஃபேமிலி எங்களுக்கு ஃபேமிலி மாதிரி தான் இருக்காளுங்க. ஸோ அந்த மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கோ. ஃபேக்காக பழகிட்டு சும்மா மூவி போகிறது, சினிமா போகிறது, பீச் போகிறது, அதெல்லாம் ஒரு ஃபேக். அன்னன்னைக்கு தேவைப்படுறதுக்காக உன்னை யூஸ் பண்ணிக்கிற ஃப்ரெண்ட்ஸ், அது நமக்கு தேவையில்லை. ஸோ அதனால நான் எப்படி இருக்கணும் அதை பார்த்து வளரான்றதுனால நான் ரொம்ப கரெக்டாக இருக்கணும், நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். யார் என்ன சொன்னாலும் நான் காதில் வாங்கி போடுறேன். எனக்கு நான் கரெக்டாக இருக்கேன், அவ்வளோதான். என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்னை பற்றி தெரியும், எனக்கு என்னை பற்றி தெரியும், என் பொண்ணுக்கு என்னை பற்றி தெரியும், அது போதும் அப்படிங்கிறது நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு உங்களை பார்த்து மீட் பண்ணி பேசின ரொம்ப சந்தோஷம் மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ.